வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நிறைய கடன் எனக்கு இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பிசினஸ்ல எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப எனக்கு பணச்சிக்கல்ல நான் மாட்டிட்டு இருக்கேன். அதாவது அவங்க வாங்கக்கூடிய வருமானம் அவங்களுக்கு பத்தாததுனால, எக்ஸ்ட்ரா ஒரு இன்கமுக்காக வேலை செய்றவங்க ஒருத்தவங்க இருந்தாலும், ஒரு சிலர் தங்களுடைய பிசினஸ்ஸுக்காக வேலை செய்வாங்க. இதுபோல வேலை செய்யும்பொழுது, அவங்க முயற்சி செய்யக்கூடிய முயற்சியில அவங்க தோத்து போகும்பொழுது, அதனால சில விதமான ஏமாற்றங்களும், பிரச்சனைகளும் ஏற்படும். இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க சூழ்ந்திருக்க மக்கள்லாம் சேர்ந்து, "உன்னால எதுவுமே முடியாது. நீ எதுவுமே செய்ய மாட்ட. இது இப்படியே உருப்படாம போயிடுவ." இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்பொழுது நமக்குள்ளே ஒரு ஏமாற்றம் வரும். இந்த ஏமாற்றத்தோட விஷயம் என்னன்னா, "ஐயோ! நம்ம தப்பா டிசிஷன் எடுத்துட்டோமோ! அ அவசரப்பட்டுட்டோமோ! மத்தவங்கள மாரி அமைதியா இருந்திருக்கலாமே! நம்ம ஏன் இந்த விஷயத்த எடுத்தோம்னு" ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா? அந்த பயம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப டேஞ்சரான ஒரு பயம். ஒரு ஊர்ல நெறைய விதமான வெள்ளாடுகள் இருந்தது. மந்த மந்தியா இருந்தது. அதுல வந்து கறி கடைக்காக போகக்கூடிய ஆடுகள செலக்ட் பண்ணி ஒரு ஒரு 10 10 அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆடு மந்தையிலேயே எல்லாத்துக்கும் ஒரு பயத்தோட இருந்துச்சா, நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாதா? அவ்வளோதானா நம்ம வெட்ட தான் போறாங்க. அவ்வளோதான் முடிவேன்னுக்கும்போது, ஒரே ஒரு ஆடு மட்டும் டிஃப்ரெண்ட்டா திங்க் பண்ணுச்சாம். நான் ஆடா இருக்கிறதுனால தானே இவங்க வெட்டுறாங்கன்னும்போது, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, அந்த ஆட்டு மந்தையிலேயே ஓரத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய நாய்கள் இருந்தது. அந்த நாய்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது, நாய யாரும் கொல்றது கிடையாது. ஏன்னா நாய யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா ஆட தான் சாப்பிடுறாங்க. அந்த நாய் என்னென்னலாம் பண்ணுது இந்த ஆடு கவனிச்சுட்டு, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு என்ன பண்ணுச்சாம், இந்த ஆடு வெட்டுற நேரத்தில இந்த ஆடு என்ன பண்ணுச்சாம், நாய் போலவே நாக்க தொங்க போட்டுட்டு, நாய் போலவே ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுரும். அவங்களுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சாம். ஒருவேளை இந்த ஆட நாய் கடிச்சுச்சோ! அதனால தான் நாய் போல மாறுதோன்ட்டு, சரி சரி இந்த ஆடு ஓரம் வைங்கப்பா. இத அப்புறமா செக் பண்ணலான்னு மத்த ஆடெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அது சுத்தி இருக்க கிராம மக்களுக்கு பரவிடுச்சு. இந்த ஆடு வந்து நாய் போலவே செயல்படுதுன்னு, அந்த ஆட்டு மந்தைக்கு ஒரு கடைக்கு பேரே வந்து நாய் ஆடுன்ட்டு நாய் ஆடு இருக்கக்கூடிய கடைன்ட்டு ஒரு பேர் கெட்ட பேரே வந்துருச்சாம். அப்ப அந்த முதலாளி பார்த்தாராம், இந்த ஒரு ஆடால நமக்கு எந்த வியாபாரமும் ஆக மாட்டுது. நாய் ஆடுன்னு நம்மளுக்கு யாரும் வந்து ஆடு மத்த ஆடுகள கூட வாங்க மாட்றாங்க. முதல்ல இந்த ஆட தூக்கி எங்கேயா போட்டுறலாம். வெட்டி ஆரம்பிச்சோம்னா, நாய வெட்டிட்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால கூட்டிட்டு போய் காட்டுல விட்டுலான்ட்டு, அத கூட்டிட்டு போயிட்டு காட்டுல விட்டாங்க. மத்த ஆடுகள் போல அது சிந்திக்காம, கொஞ்சம் டிஃபரண்டா திங்க் பண்ணதுனால, தன் உயிரை அது காப்பாற்றிக் கொண்டது. நம்ம டிசிஷன் மேக் பண்றது எப்பவுமே தவறே கிடையாது. ஒருவேளை நீங்க பிசினஸ்க்காகவோ, அல்லது ஒரு பார்ட் டைம்க்காகவோ, ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க வச்சுக்கங்களேன், நெறைய பேர் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. "ஐயோ! இது எதுக்குப்பா செய்றீங்க? இது உருப்படவே மாட்டீங்க. இது பெரிய லாபமே வராது. பேசாம ஒரு வேலைக்கு போயிடு. ஒரு மாசம் சம்பளமாவது வரும். இது பண்ணி ஒரு பிரயோஜனமே இல்லன்னு" சொல்லி நம்ம டிஸ்கரேஜ் பண்ணும்பொழுது, இந்த ஆடு கதைய ஞாபகம் வச்சுக்கங்க. சுத்தி இருக்கிற எல்லா ஆடும் வேற மாரி யோசிக்கும். செத்து போறோம் முடிவாயிருச்சு. இது அவ்வளோதான் லைஃப்ன்ட்டு முடிவு பண்ணிடும். ஆனா, அந்த ஒரு ஆடு கொஞ்சம் தந்திரமா யோசிச்சதுனால, அந்த உயிர் அதுக்கு பாதுகாக்கப்பட்டது போல, நீங்க யோசிச்சது கரெக்ட் தான். ஆனா, செயல்முறைப்படுத்தும்போது தவறு நடந்திருக்கு. ஸோ, உங்க மேல தப்பு இல்ல. உங்க டிசிஷன் மேல தப்பு இல்ல. அதனால யார் சொன்னாலும் அத பத்தி எடுத்துக்காதீங்க. ஒரு பாபுலியோனுடைய ஒரு கதை இருக்கு. ஒரு கிராமத்துல தண்ணீர் மொண்டு வரணும். அதாவது அந்த கிராமத்துல ஒரே ஒரு குளம் தான் இருக்கு. அந்த குளத்துலேருந்து அந்த கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில தண்ணி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க எடுத்துட்டு வரதுக்கு. 2 பசங்க இருந்தாங்க. அதுல 2 பசங்க என்ன சொன்னாங்க, "நீங்க ஐயா, நாங்க வந்து தண்ணி மொண்டு தர்றோம். நீங்க வந்து அதுக்கு பைசா குடுத்தா போதும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நாங்க மொண்டு குடுக்குறோம். அதுல எவ்வளோ ஒரு வாளிக்கு எவ்வளோ தண்ணி தர்றீங்களோ பார்த்து குடுங்கன்னும்போது, சரி அந்த ஊர் பஞ்சாயத்துலாம் முடிவு பண்ணி, சரிப்பா இவங்க வந்து தண்ணி எடுத்து தராங்களாம். இவங்களுக்கு நம்ம குடுத்துடலாம். நாள்தோறும் அவங்க எடுத்துன்னு வந்துருவாங்க. நமக்கும் வேலை கம்மியாயிடும்ன்ட்டு அந்த வேலைய வச்சாங்களாம். அந்த 2 பசங்கள்ல ஒரு பையன் வந்து ரொம்ப திடகாத்தமா ஒரு பயில்வான் மாரி இருந்தான். ஸோ நெறைய தண்ணி கொண்டு வந்து விட்டுட்டு இருந்தான். இது போலவே போயிட்டு இருக்கும்போது தண்ணி மொண்டு குடுக்குறது, வருது இதே சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பையன் மட்டும் யோசிச்சான். திடகாத்தமா இருக்க பையனால நெறைய தண்ணி கொண்டு வர முடியுது. இவனால முடியல. அப்ப இவன் யோசிச்சான், சரி இதே போல தண்ணி எடுத்து கொண்டு வந்திருந்தா நமக்கு பெரிய லாபம் வராது. இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி பண்ணலான்ட்டு என்ன பண்ணான்னா, 1 மாசம் அந்த ஊர விட்டு வெளிய போய்ட்டான். இந்த 1 மாசம் இவன் இல்லாதனால அந்த பையன் என்ன பண்ணான், இன்னொரு பையன் இருக்கிறான்ல, திடகாத்தமா இருக்கக்கூடிய பையன் இன்னும் 2 பசங்கள கூட வச்சுட்டு, அவன் போனா என்ன, நம்ம இந்த ஜாப பெருசாக்கிக்கலான்னு இது பிசினஸாவே கொண்டு வந்துட்டு, இவன் கூட ஒரு 10 பேர் வச்சு தண்ணி மொண்டு குடுக்குறதுல வச்சிருந்தான். அந்த ஊர்ல பெரிய பிரபலமாயிட்டான் அவன். ஸோ தண்ணி மொண்டு குடுக்குறதே பெரிய விஷயமா செஞ்சுட்டு இருந்தான். 1 மாசம் கழிச்சு அந்த பையன் வந்தான். வந்து என்ன பண்ணான், ஒரு பெரிய ஒரு மேப் போட்டு, எதுக்கு தண்ணி மொண்டு வரணும், அங்கேருந்து ஒரு பைப் லைனே கொண்டு வரலான்ட்டு அதுக்கு பைப் லைன் போடுவதற்கான வழிய உருவாக்குனான். இது உருவாக்குறதுக்காக அவன் கையில பைசா இல்லாதனால சுத்தி சுத்தி கடன் வாங்க ஆரம்பிச்சான்.
இந்த கடன் வாங்குறதுனால எல்லாரும் அவங்க திட்ட ஆரம்பிச்சாங்க. இவ்வளோதான் நீ முடிஞ்சு போச்சு, எதுக்கு இந்த கடன் வாங்கி இந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருக்க, பேசாமல் வாளியில் தண்ணி வந்து கொடுத்துருந்தாலும் நல்லா லாபம் வந்திருக்குமே எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது 2-3 மாதம் ஆக ஆக வட்டிக்கு மேலே வட்டியாகி கடனுக்கு மேலே கடனாகி எல்லாரும் அவனை திட்ட ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் அவன் பொறுமையாக இருந்தான். அந்த பைப் லைன் அந்த ஊருக்கு கொண்டு வரதுக்குமே கஷ்டப்பட்டு எல்லாமே கொண்டு வந்து அந்த லைனை கொடுக்கும் பொழுது என்ன பண்ணான்னா, அந்த தண்ணியை கொண்டு வரதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டான். அதுக்கப்புறமா அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே நான் தண்ணி கொண்டு வரேன்ட்டு ரொம்ப சுலபமாக்கிட்டான். ஸோ இந்த ஒரு வேலை செய்யறதுக்கு அவன் 4 மாதம் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறமா அவன் வேலை சுலபமானோடனே அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த வேலை வந்து சுலபமாகிறதுனால எல்லாரும் இவங்ககிட்ட வந்து தண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க வந்து எங்கே அலையில எதுவும் பண்ணல, ஜாலியாக ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிஸ்னஸ்ன்றது இப்படி தான். எடுத்த உடனே பணத்தை போட்டால் பணம் வராது. அதுக்கான விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். சில அவமானங்களும் வரும். சில பேர் நம்ம திட்டுவாங்க, என்னப்பா உருப்படாமல் ஏதோ சுற்றிட்டு இருக்கியா, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அதுக்கேற்ற முயற்சி நம்ம எடுக்கும் பொழுது அதில் எந்த விதத்திலும் நம்ம தாமதிக்கவோ நம்பிக்கை இல்லாமல் ஐயோ நம்ம தப்பாக டிசிஷன் எடுத்துட்டோமே அப்படிலாம் யோசிக்காமல் முழு முனைப்போடு எடுக்கும்போது அந்த பைப் லைன் போல தான் உங்களுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த கடன் அடைச்சிடுவாங்க. அந்த ஊர்லேயே பெரிய லெவலில் அவன் வந்துட்டான். ஸோ பிஸ்னஸ்ஸு இப்படி தான் இருக்கும். வருமானன்றது இப்படி தான் வரும். அதுக்கு சில உடல் உழைப்புகளும் வேணும். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் உங்களோட பிரச்சனைக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் திடகாத்தமாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க வச்சுங்களேன், அந்த ஃபோக்கஸ்லேருந்து யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்த விட்டு வெளியே வராதிங்க. ஒய்ஃப் ஆனாலும் சரி, பிள்ளைங்களானாலும் சரி, ஹஸ்பண்ட் ஆனாலும் சரி, யார் சொன்னாலும் நீங்கள் செஞ்சுருக்க பிஸ்னஸில் நல்ல லாபம் வரணும்னா அந்த பிஸ்னஸில் உண்டான லாபத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். அந்த பிஸ்னஸுடைய லாபம் எவ்வளோ வளர்ச்சி அடையும் நீங்கள் கற்பனை செய்யணும். அந்த கற்பனை நீங்கள் அசை போடணும். அசை போட்டு அதை தான் நீங்கள் நிர்மாணிக்கணும். அப்படி நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்சம் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ அதனால் இது போல் டிஸ்ட்ராக்ஷன் வருது, எல்லாரும் நம்ம திட்டுறாங்களே, நமக்கு யாருமே இல்லையே, கடன்லாம் ஆயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. கடன் ஆகட்டும். ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு. பிஸ்னஸ் ஒரு நல்ல திட்டம் தான். ஆனால் இந்த பிஸ்னஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களை போல எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உங்களோட சேர்த்துக்கொள்ளுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவன் பைசா தரான்ப்பா, இவனோட பார்ட்னர்ஸ் வந்துக்கலாம், அவன் வந்து கொஞ்சம் பைசா தரான், அவனு ஒரு 50% பார்ட்னர்ஸ் வந்து இந்த பார்ட்னர்ஸ் சேர்க்கும்போது தான் பிரச்சனையே. உங்களை போல எண்ணம் கொண்டவங்களை சேர்த்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. வேற ஒரு எண்ணம் கொண்டவங்களாக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல தான் பிஸ்னஸ் லாஸ் ஆகுது. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் எல்லாம் பணம் வரும்னு இருக்கும்பொழுது ஃப்யூச்சரை பற்றி அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் யாரோட நீங்கள் பார்ட்னர் சேருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க, என்னை காப்பாற்ற யாராலும் முடியாது, என்ன செஞ்சாலும் என்னால் முடியாதுங்க, நான் அந்த லெவலில் மாட்டிக்கிட்டேன், என் பிஸ்னஸ் பார்ட்னர் ஏமாற்றிட்டாங்க, என் தொழிலும் நஷ்டம் அடைஞ்சிச்சு, எனக்கு அங்கங்கே சுற்றி கடன் இருக்குது, என்ன பண்ணதே தெரியலன்னா, ஜவஹர்லால் நேரு ஒரு தடவை என்ன பண்ணார், அவரோட தோட்டத்தில், இது ஒரு புத்தகத்தில் கூட வந்திருக்கு, நிறைய ஸ்கூல் பசங்களோட புத்தகத்தில் கூட வந்திருக்கு, அவரோட தோட்டத்தில் பிள்ளைங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது சரியான ஒரு பால், அந்த பால் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு கிரிக்கெட் பால். அந்த பால் விளையாடிட்டு ஒரு குழிக்குள்ளே விழுந்தது. அந்த குழி கரெக்டாக அந்த பால் போகிற சைஸில் தான் இருக்குது. ஸோ கை விட்டு எடுக்க முடியாது. பசங்க என்னென்னலாம் எடுக்க ட்ரை பண்ணாங்க, முடியல. அந்த கொஞ்ச நேரத்தில் ஜவஹர்லால் நேரு வந்தார். இந்த பந்தை நம்ம கையினால் எடுக்க முடியாது, நம்மளோட சொந்த கையினால் அதை எடுக்க முடியாது, ஆனால் ஒரு விஷயத்தை செஞ்சு எடுக்கலான்ட்டு அங்கேருந்து ஒரு தண்ணி, வாளியில் நிறைய தண்ணி எடுத்து வந்து அதில் ஊற்றவும், அந்த தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த பால் வெளியே வந்துடுச்சு. விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் நம்முடைய சுய முயற்சினாலேயோ நம்முடைய பிளான்னாலேயோ இது பண்ணால் நமக்கு பணம் பிரச்சனை சரியாயிடும், அப்படி வந்தால் இப்படி சரியாயிடும் நம்ம யோசிக்கிறத காட்டிலும் ஒரு சிம்பிளான விஷயம், நீங்கள் வெளியே வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கைன்ற தண்ணீர் ஊற்றிட்டே இருக்கணும். நான் வெளியே வந்துடுவேன், இந்த பிரச்சனை சரியாயிடும், இந்த பிரச்சனை சரியாயிடும், இந்த பிரச்சனை இனிமேல் வராது, இது என்னுடைய அனுபவமாக மாறிடும், என் ஃப்யூச்சரில் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுவேன், என்னுடைய பசங்கள்லாம் இதெல்லாம் சொல்லுவேன், இந்த கடன்லேருந்து வெளியே வந்துட்டு சொல்லுவேன். இது போல் நீங்கள் உச்சரிக்கும்போது நம்பிக்கையான வார்த்தைகளை உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லி உங்களை கன்ஃபஸ் பண்ணணும். ஸோ யாரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் உங்களை உற்சாகப்படுத்திக்கணும். நான் சரியாயிடுவேன், எனக்கு கடவுள் எனக்காக வேலை செய்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும், இந்த பிஸ்னஸ் இன்னும் செழிக்க போகுது, எனக்கு கடன் இல்லாமல் இருப்பேன், நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், நிறைய விஷயமான கம்பெனிஸ் நான் உருவாக்க போகிறேன், எனக்குன்னு ஒரு வீடு வரப்போகுது, எனக்கான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. இது போல் நம்ம பெரிய பெரிய விஷயங்கள் வந்து நம்பிக்கையான வார்த்தைகள் நமக்குள்ளே சொல்லும்பொழுது உங்கள் ஆழ்மனம் உங்களை அறியாமல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த ஆழ்மனோட சக்தி என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிரபஞ்சத்துக்குள்ளே ஒரு கட்டளை இட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ இந்த கட்டளைகள் வேலை செய்யும் போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பந்து மேலே வந்துடும். ஸோ நம்பிக்கை தான் நம்முடைய பெரிய பலன். நம்மளை சுற்றி 1000 பேர் நம்மளை அழுத்த நினைச்சாலும் காற்றுள்ள பந்து தண்ணீரில் முழுகாது. நம்பிக்கையுள்ள மனுஷன் எப்பவும் தண்ணீரில் முழுக மாட்டான். அவன் எந்த நேரத்தில் சோர்ந்து போகிறானோ அந்த நேரத்துலலாம் நம்ம நம்பிக்கையை அதிகப்படுத்த மேலே வருவோம். அதனால் 1000 பேர் உங்களை திட்டினா என்ன,
நீங்கள் தான் மேலே வர போகிறீங்க. நீங்கள் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறீங்க. உங்களுக்கான பிரகாசமான வாழ்க்கை காத்துட்ருக்கு. சோர்ந்து போகாதீங்க. நம்பிக்கையா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.